தொடர்ந்து நம்முடைய காங்கிரஸ் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திருநாவுக்கரசர், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. உங்களுடைய அரசியல் பயணத்தை நீங்கள் இளம் பிராயத்தில் நீங்கள் ஆரம்பித்த காலகட்டத்தில் ஆரம் வீரப்பன் அவர்களுடைய பயணிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அவருடனான உங்களுடைய நினைவுகள் பெரும்பான்மையாக என்னென்ன விஷயங்களை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறீங்க? நான் சட்டக்கல்லூரியில படித்த காலம் தொடங்கி புரட்சியர் எம்ஜிஆர் அவர்கள் 1972 கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து கடந்த 50 ஆண்டுகளாக அருமையன் ஆரம்பி அவர்களோடு ரொம்ப நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு அதிகம் கிடைத்தது. ரெண்டு பேரும் ஒரே மாவட்டத்தை, புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்தவர்களுங்கிற அடிப்படையில் 1977 நான் சட்டமன்ற உறுப்பினராக எம்ஜிஆர் என்னை தேர்ந்தெடுத்த போது, துணை செயலாளராக ஆக்கிய போது அவர் அமைச்சராக இருந்தார். அதிலிருந்து எம்ஜிஆர் அவர்கள் மறைகிற வரை தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளிலே அவரோடு ஒன்றாக சென்று பொது நிகழ்ச்சிகளிலே, அரசு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய அருமையான வாய்ப்புகள் எல்லாம் எனக்கு கிடைத்தது. சொல்லப்போனால் 1977 நான் சட்டமன்ற உறுப்பினராக வருவதற்கு காரணமாக இருந்தவர் அருமையண்ணன் ஆரம் வீரப்பன் அவர்கள். அன்றைக்கு அவர் மூலமாகத்தான் புரட்சி எம்ஜிஆர் அவர்களிடத்துல நான் வேட்பாளராக அவர் மூலமாக வர முடிந்தது. அதுக்கு பரிந்துரை செய்தவர் அங்கு அப்போ இருந்த புதுக்கோட்டையில் இருந்த மாவட்ட செயலாளர் இருந்த அன்பரசன், எம்ஜிஆர் இருந்த வீசா இளஞ்செழியன் போன்றவர்கள் ஆரம்பிக்கு நெருக்கமாக இருந்தாங்க. அவங்கெல்லாம் ஆர்மிகிட்ட சொல்லி ஆர்மியின் மூலமாக தான் நான் போய் எம்ஜிஆர்ட்ட அந்த நேரத்தில் 77 அருணாங்கில எம்ஜிஆர் போட்டியிடுவாரா, அருணாங்கியா அருப்புக்கோட்டையான இருந்தது. அருப்புக்கோட்டையில் போய் எம்ஜிஆர் போட்டியிட்டார். கடைசியாக தான் அருணாங்கி என்ன அறிவிச்சாங்க. இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் எனக்கு மட்டுமல்ல, என் போன்ற பலர் எம்எல்ஏக்களாக வர, எம்பியாக வர, அமைச்சர்களாக வர, அங்கங்க ஊராட்சி எல்லாம் சேர்மனாக வர்றதுக்கு, இந்த மாதிரி பல்வேறு பொறுப்புகள்ல பல பேர் தமிழ்நாடு முழுவதும் வருவதற்கு காரணமாக இருந்தவர். அதுக்கு உதவியவர் பெருமைக்குரிய அண்ணன் ஆரம்பி அவர்கள். ஒரு சின்ன கிராமத்துல வல்லத்தலாக்கோட்டையில புதுக்கோட்டையில பிறந்து புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு, தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்தவர். அறநிலையத்துறை அமைச்சராக இருந்து மிகச் சிறப்பாக பணியாற்றி எல்லோரும் அருளாளர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகச்சிறந்த பணிகளை ஆற்றியவர். பல ஆண்டுகளில் அவர் எம்ஜிஆர் அமைச்சரவையிலே, சில ஜெயலலிதா அமைச்சரவையில் இருந்தாலும் கூட நேர்மையாளராக, மிகுந்த நேர்மையானவராக, எந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கும் உட்படுத்தப்படாதவராக, கரைபடியாத கருத்துக்கு சொந்தக்காரராக திகழ்ந்த ஒரு உத்தமமான அரசியல் தலைவர். எல்லோரிடத்திலும் மிக நெருக்கமாக, அன்பாக, பாசமாக பழகக்கூடியவர். அவர் கம்பன் கழகம் போன்ற தமிழ் அமைப்புகளிலே பணியாற்றி தமிழ் வளர்த்தவர். சிறந்த பேச்சாளர், சொற்பொழிவாளர், மிக எளிமையானவர், அன்பானவர், அமைதியானவர். அரசியலில் அவர் மாதிரி ஒரு மனிதரை பார்ப்பது அரிது. அந்த ஆரம்பி அவர்களுடைய மறைவு என்பது புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு, தமிழ்நாட்டுக்கே ஒரு இழப்பு. அரசியல் உலகத்திலே ஒரு அற்புதமான அரசியல் தலைவரை அரசியல் உலகம் இழந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அவருடைய மறைவுக்கு நான் தனிப்பட்ட முறையிலே மிகவும் மன வருத்தம் அடைகிறேன். அவருடைய மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த இடங்களை தீவிரத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை இழந்து வரக்கூடிய அவருடைய குடும்பத்தினுடைய துணைவியார், மகன்கள், மகன்கள், பேரம் பிள்ளைகள், எல்லாரும் எனக்கு வேண்டியவர்கள். அவர் எல்லோரும் மிகுந்த துயரத்தில் இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் ஆறுதல் அவர் அடைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். என்னுடைய அனுதாபத்தை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் ஆரம்பி அவர்கள் என்றைக்கும் அரசியல் என்று வருகிற போது அவர் ஒரு சாப்டர் மாதிரி, அண்ணன் ஆரம்பி அரசியல்ல ஒரு சாப்டராக எப்போதும் தவிர்க்க முடியாத ஒருவராக அண்ணன் ஆரம்பி அவருடைய பங்கு சினிமாவிலும் சரி, அரசியலையும் சரி, அதே மாதிரி சினிமாவிலையும் புகழ்பணியாற்றியவர். சூப்பர் ரஜினிகாந்த் போன்றவர்களை, எம்ஜிஆர் எல்லாம் வைத்து, கமலஹாசன் போன்றவர்களெல்லாம் வைத்து பல வெற்றி படங்களை தமிழகத்திலே தந்தவர். இப்படி தோன்றிய துறைகளோரும் புகழ்புடி நாட்டிய பெருமைக்குரியவர் ஆரம்பி. அவருடைய மறைவு தமிழ்நாட்டிற்கு, தமிழ் அரசியல் உலகிற்கு மிக பெரும் இழப்பாகும். நன்றி திருநாவுக்கரசர், இணைப்பில் உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டமைக்கு. திராவிட அரசியல் தலைவர்களில் மிக மூத்த தலைவர்களில் ஒருவர், முன்னாள் முதல்வர்கள் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதாவுடன் இணைந்து பணியாற்றியவர். எம்ஜிஆரின் தீவிர விசுவாசி என்றே சொல்லலாம். திரைப்படத்துறையிலும் தயாரிப்பாளராக முத்திரை பதித்தவர். இது மாதிரி நிறைய பன்முகங்களை கொண்ட அரசியல் தலைவராக வாழ்ந்தவர் ஆரம் வீரப்பன். இன்று அவரை பூவுலகை விட்டு மறைந்திருக்கிறார். அவரை பற்றிய பல்வேறு நினைவுகளையும் இரங்கல் பதிவுகளையும் நம்முடைய அரசியல் தலைவர்கள் பகிர்ந்து கொண்டனர். அதனை நாம் கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.